இந்த சைட்டை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுது இது வந்து ஹோம் பேஜ், இது ஆத்தர் பேஜ், இது பிராண்ட் டெவலப்மெண்ட் பேஜ், இது புக் ஐடியாஸ் பேஜ், இந்த மாதிரி பிளாக், ஃப்ரீ புக்ஸ், கான்டாக்ட். இப்போ ஒரு ஹியூமன் நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு பேஜஸ்னு தெரியுது. இது உங்களுக்கு புரியுது. பட் கூகுளுக்கு எப்படி புரியும்? கூகுளுக்கு புரியுற லாங்குவேஜ் தான் சைட் மேப். கூகுளுக்கு அந்த மாதிரி தான் புரியும். ஏன் அகைன் வராங்க? கட் ஆயிட்டாங்களா? என்ன இஷ்யூஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன்? ஸோ இப்போ சைட் மேப்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு புரியுற லாங்குவேஜ் தான் வந்து சைட் மேப்ஸ். சரிங்களா? இப்போ நான் வந்து இப்போ இது என்ன எப்படி புரியுற லாங்குவேஜ் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நான் க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சைட் இதை எப்படி பார்க்கணும், இந்த சைட் மேப் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா SITEMAP.XML இப்படிதான் கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இதை ஃப்ரேம் பண்ணி கொடுக்கணும். சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல். இந்த மாதிரி கொடுக்குறப்ப என்னன்னா இப்ப பாருங்க என் சைட்ல வந்து இவ்வளோ பேஜஸ் நான் காமிச்சேன். ஆனா இங்க பாருங்க இப்ப இங்க வந்து growwithdigitalexperts.com ஹோம் பேஜ் வருது. இங்கேயும் இந்த இண்டெக்ஸ் http growwithdigitalexperts.com index.html index.htmலும் இதுவும் ஒண்ணுதான். அது ஏன் அப்படின்னு யோசிக்காதீங்க. அது வந்து ஒரு டெக்னிக்கல் வேர்ட். சர்வர்ல அப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க. நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க. இந்த growwithdigitalexperts.com /index.html ரெண்டுமே ஒரே பேஜ் தான். இப்ப எனக்கு கூகுள்ல இந்த index.html இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா இதுதான் இந்த ஹோம் பேஜ் தான். இந்த ஹோம் பேஜ் தான் index.html. அதுக்கு ஒரு டெக்னிக்கல் வேர்டு. இந்த எந்த பேஜுமே எனக்கு கூகுள்ல இண்டெக்ஸ் ஆகல. இந்த கூகுள் ஏன்னா நான் சைட் மேப்ல கொடுக்கவே இல்லை. நான் சைட் மேப்ல இங்க கொடுத்துருந்தேன். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ growwithdigitalexperts.com /author அப்படின்னு நீங்க இப்ப இந்த ஆத்தர்னு இருக்கு. இதை கிளிக் பண்றேன். இந்த இங்க ஆத்தர்னு வருதா? இந்த லிங்கை நான் சைட் மேப்ல இங்க கொடுத்துருந்தேன்னா எனக்கு இது அப்லோட் ஆயிருக்கு. எனக்கு கூகுள்ல இண்டெக்ஸ் ஆகும். கூகுள்ல என்னோட இதுவும் இண்டெக்ஸ் ஆகும். அப்ப இதெல்லாம் வரல. அப்ப இந்த கூகுள்ல இண்டெக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு நம்ம இந்த கூகுள் சர்ச் கன்சோல் தான் யூஸ் பண்றோம். ஒன்ஸ் சர்ச் கன்சோல் நம்ம ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க சைட் மேப்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா? இதுல இப்ப என்னோட வெப்சைட் இங்க வருது பாருங்க. இங்க இப்ப எதை நான் இண்டெக்ஸ் பண்ணணுமோ நான் இங்க இண்டெக்ஸ் பண்ணலாம். இப்ப என்ன வெப்சைட் இருக்கு? இங்க ஆத்தர்னு இருக்கா? இந்த ஆத்தர்ங்கிறதே இங்க கொடுக்கலாம். நான் இப்ப AUTHOR ஜஸ்ட் கொடுத்து சப்மிட்னு கொடுக்கலாம். கொடுத்தனா சப்மிட்டிங் சைட் மேப் அப்படின்னு இதான் கூகுளுக்கு தெரிய வைக்கிறது. சப்மிட்டட் சைட் மேப் சக்சஸ்ஃபுல்லி. உங்க சைட் மேப் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சில நேரம் இப்ப இங்க இங்க /1 ஆத்தர்னு கேக்குது. இப்ப எரர்னு இங்க காட்டுது. இதை எப்படி இப்ப நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சைட் மேப் எப்படி இப்ப நான் நார்மலா போட்டு அப்படியே இண்டெக்ஸ் பண்ணேன், எரர்னு வருது. இதை ப்ராப்பரா சைட் மேப் எடுக்கிறதுக்குனே ஒரு இது இருக்கு. சைட் மேப் டூல் இருக்கு. சைட் மேப் ஜெனரேட்டர் அப்படின்னு இருக்கு. சைட் மேப் ஃப்ரீ டூலே இருக்கு. ஒரு 500 பேஜஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த இதை யூஸ் பண்ணுங்க. XML சைட் மேப்ஸ்னு இதை கொடுங்க. ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு இப்போ இங்க டிஃபால்ட்டா இங்க URL கேக்குதா? இங்க URL டிஃபால்ட்டா என்னோட URL வந்துருச்சு. இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு கொடுங்க. இது நீங்க பயப்பட வேண்டியதுலாம் எதுவுமே இல்லை. இது ஜென்ரலான ஒரு கோடிங் இந்த சைட் தான். உங்க வெப்சைட்டுக்கான சைட் மேப்பை அதுவே ஃப்ரீயா ரெடி பண்ணி கொடுக்கும். இந்த இதை நீங்க காப்பி பண்ணி நீங்க அங்க கொடுக்கலாம். இப்போ வியூ சைட் மேப் டீடைல்ஸ்னு வருதா? இப்போ வியூ ஃபுல் இங்க வருதா? வியூ ஃபுல் சைட் மேப் XML இங்க இதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைட் மேப் ஃபைலுங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ 2 மெத்தட் காட்டுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்போ என்னது இப்போ நம்ம இதை எதுக்கு பண்றோம்? இந்த சைட் மேப்பை எதுக்கு பண்றோம்? இந்த மாதிரி கூகுள்ல மெயின் ஹோம் பேஜ் எனக்கு வந்துருச்சு. இந்த ஆத்தர் பேஜ் கூகுள்ல வரணும். அதுதான் இந்த ஆத்தர் பேஜ் கூகுள்ல வரணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் வந்து கூகுள் வந்து சர்ச் கன்சோல் மூலமா தான் புரிய வைக்க முடியும். சாரி, என்ன பேஜ் கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம சைட் மேப் இங்க கொடுத்து தான் நம்ம இண்டெக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு இந்த சைட் மேப்பை எப்படி இண்டெக்ஸ் பண்ணோம் அப்படின்னா XML சைட் மேப்ஸ்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணனா இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி இந்த ஃபைல் எப்படி இருக்கும்னா இதான் அந்த ஃபைல். இப்போ நான் டவுன்லோட் பண்ண நம்ம என்னோட பேஜுக்கான ஃபைல் இதுதான். இதுல பாத்தீங்கன்னா
index.html இருக்கும், experts.com authorனு இதெல்லாம் எங்க இந்த இதுவா ஜெனரேட் பண்ணல. இந்த ஆத்தர் பேஜ்க்கு தான் இங்க ஜெனரேட் பண்ணுது. பிராண்ட் டெவலப்மென்ட்க்கு ஜெனரேட் பண்ணுது. புக் ஐடியாஸ்க்கு ஜெனரேட் பண்ணுது. இந்த மாதிரி இது ஜெனரேட் பண்ணிருக்கு கம்ப்ளீட்டா. சாரி. எங்க இந்த பேஜ்க்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டா அது ஜெனரேட் பண்ணிருக்கு ஒவ்வொரு பேஜஸ்க்கும். இதை நம்ம என்ன பண்ணோம்னா இதை இப்போ நம்ம ஒன்ஸ் இப்போ நார்மல் சைட்டா இருக்கு அப்படின்னா நீங்க இதை காப்பி பண்ணி டெவலப்பர்கிட்ட டெவலப்பர்கிட்ட இதை வந்து நீங்க ஹெட்ல போட சொல்லிடலாம் டெவலப்பர்கிட்ட. இல்ல நீங்க வேர்ட்பிரஸ்ல நீங்க ஒரு வேர்ட்பிரஸ் சைட் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. நீங்க இதை எதுவுமே ஜென்ரேட் பண்ணவே தேவை கிடையாது. ஒரு நார்மல் சைட்டா இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்க வந்து டெவலப்பர் கொடுத்து நீங்க போஸ்ட் பண்ண சொல்லலாம். வேர்ட்பிரஸ்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. ஒரு டூல் இருக்கு வேர்ட்பிரஸ்ல, ஜஸ்ட் a minute. நீங்க பிளக்இன் ஆப்ஷன் போய்க்கங்க. ஸ்கிரீன் தெரியுதா? ஹலோ, ஸ்கிரீன் தெரியுதுல? ஹலோ சொல்லுங்க. தெரியுது சார். ஸ்கிரீன் கேக்குதுல? தெரியுது சார். ஓகே ஓகே. இது வேர்ட்பிரஸ்ஸா இருக்கிற பட்ஜெட்ல வந்து நீங்க வந்து ஆட் பிளக்இன்னு கொடுங்க. பிளக்இன்ல ஆட் நியூ பிளக்இன்னு கொடுங்க. சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இந்த ஆட் நியூ பிளக்இன்ல சிம்பிளான ஒர்க் தான். வேர்ட்பிரஸ்ஸா இருக்கிறப்ப எந்த ப்ராப்ளமுமே இல்லை. இங்க பிளக்இன்ங்கிற ஆப்ஷன்ல போய் யோஸ்ட் எஸ்இஓன்னு கொடுங்க. இது ரொம்ப முக்கியமான பிளக்இன். எஸ்இஓக்கு ரொம்ப முக்கியமான பிளக்இன். யோஸ்ட் எஸ்இஓன்னு நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் கீழே இங்க வருது பாத்தீங்களா? இதான் யோஸ்ட் எஸ்இஓ. நான் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது என்ன கேட்கும், இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை நீங்க வந்து பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. இதை தெரிஞ்சுக்கோங்க. அதான் நான் சொல்றேன். ஒரு டெவலப்பர்கிட்ட நீங்க எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கணும்ன்றது இதான் மோஸ்ட்லி டெவலப்பரே இதை பார்த்துருவாங்க. நீங்க ஒரு எஸ்இஓ பிளக்இன் நீங்க ஒரு சைட் மேப் அப்லோட் பண்றதுக்கு இந்த யோஸ்ட் எஸ்இஓவை ஆக்டிவேட் பண்ணணும். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டால்னு கேட்கும். இங்க கீழே இன்ஸ்டால் இருக்கா, அந்த மாதிரி இங்க இன்ஸ்டால்னு கேட்கும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்டிவேட்னு கேட்கும். ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துடும். இந்த மாதிரி ஷோ ஆகும். அவ்வளவுதான். நார்மலா ஒரு ஆப் மொபைல்ல இன்ஸ்டால் பண்றீங்களா, அதே மாதிரி தான். இன்ஸ்டால் பண்றப்ப ஆக்டிவேட்னு கேட்கும். ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிற்கும். இதான் ஆப். இந்த யோஸ்ட் எஸ்இஓ பண்றது மூலமாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த டூலை இது பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான டூலு. ஒரு வெப்சைட்டுக்கான பேஜ் ஸ்பீடை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டூல் தான் ரொம்ப முக்கியமான டூல். எவ்வளவு பேஜ் ஸ்பீடு இருக்கு அப்படின்னா, என்ன பேஜ் ஸ்பீடு அப்படின்னா, ஒரு வெப்சைட் போறீங்க, சுத்திக்கிட்டே இருக்கு, ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு நேரத்துல நீங்க இருந்து வெளில வந்துருவீங்க. அப்ப அந்த மாதிரி சுத்துறதுக்கான ரீசன் என்ன? அதோட பேஜ் ஸ்பீடு அங்க ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அப்ப அந்த பேஜ் ஸ்பீட்னா என்ன? அது என்ன வேரி பண்ணுது? இப்ப பேஜ் ஸ்பீடுங்கிறது மொபைல்ல ஒரு விசிபிளா இருக்கும், டெஸ்க்டாப்ல ஒரு விசிபிளா இருக்கும். இப்போ growwithdislexperts.com வெப்சைட்டை நீங்க மொபைல்லையும் பார்க்கலாம், டெஸ்க்டாப்லையும் பார்க்கலாம். இது ஒவ்வொரு இதுலையும் காட்டும். டெஸ்க்டாப்ல அது எப்படி மக்களுக்கு எப்படி அது வியூ ஆகுது, மொபைல்ல எப்படி விசிபிள் ஆகுது அப்படிங்கிறத இது நம்மளுக்கு காட்டும். இதெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் தெரிஞ்சுக்கோங்க. எப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் அனலிசிஸ்ன்றது, பேஜ் அனலைஸ் பண்றதுன்றது. அப்ப இதை அனலைஸ் பண்ணி மொபைல்ல இது கரெக்டா தெரியல அப்படின்னா நீங்க இதை வந்து டெவலப்பருக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க மொபைல்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க, மொபைல்ல வந்து இது கிளியரா இல்ல அப்படிங்கறத நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். நார்மல் வெப்சைட் HTML சைட் இருந்துச்சுன்னா அவங்க ப்ராக்டிகலா கோடிங்ல பண்ணுவாங்க. வேர்ட்பிரஸ்ஸா இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த லோட் ஆயிட்டு இருக்கு. ஸ்கிரீன் தெரியுதுல? பெர்ஃபார்ம் இங்க வந்து W3T டோட்டல் கேட்சின்னு இருக்கும். இதே மாதிரி ஒரு பிளகின். நீங்க இதுல பயப்பட வேண்டிய எதுவுமே இல்லை. வேர்ட்பிரஸ்ஸா இருக்கிறப்ப டைரக்டாவே இருக்கும் எல்லாமே. W3 டோட்டல் கேட்சின்னு ஒரு இது இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பிளகின். இதை நீங்க பண்ணணும்னால இந்த மாதிரி பிளகின் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? W3T டோட்டல் கேட்சிங்கிற பிளகின்ல ஜஸ்ட் நீங்க இதை எனேபிள் பண்ணீங்க, அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் காட்டும். இந்த மாதிரி காட்டும்.
இதை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க சைட்ல உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அந்த எல்லா இஷ்யூஸ்மே இது வந்து ரெக்டிஃபை பண்ணும். இது எப்படி ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்னா, இப்ப இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்டு, நீங்க பயப்படாதனா, இதெல்லாம் ஆப்வியஸ்லி டெவலப்பர்ஸோட ஒர்க் தான். நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்க நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். பேஜ் கேட்சி, மினிஃபை, டேட்டாபேஸ் கேட்சி, ஆப்ஜெக்ட் கேட்சி, இதெல்லாம் என்ன, இந்த கேட்சி, இந்த டெக்னிக்கல் வேர்ட், இந்த சீரியன், ஃபிராக்மெண்ட் கேட்சி, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே என்னென்ன இதுல வரும்னா, மொபைல்ஸ் இந்த மாதிரி இப்ப நீங்க டெஸ்க்டாப்ல உங்க வெப்சைட் நல்லா தெரியுது, மொபைல்ல கிளியரா தெரியறது இல்ல, சைட் சுத்திக்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க இப்ப கூகுள்ல இங்க எரர்ஸ் வந்துச்சு பாருங்க. இமேஜ் வந்து பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு. இமேஜ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா எனக்கு சின்னதா தெரியுது. அப்புறம் வந்து டெஸ்க்டாப்ல எனக்கு வந்து ஸ்பீட் அதிகமா தெரியுதுங்கிறது. இப்ப Facebook லிங்க் வந்து என்னோட இதுல ஆப்டிமைஸ் ஆகல அப்படிங்கிறது. இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்டு CSS அண்ட் JSS ஃபைல்ஸ்ல தான் அவங்க ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த CSS எரர்ஸ்னே நிறைய இருக்கும். இப்போ என்னென்ன எரர் இருக்கும்னா, இதெல்லாம் பேசிக்கான எரர். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஃபுல் பெயிண்ட் டெக்னிக்கலா இருக்கிறதுனால பயப்படாதீங்க. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல, சைட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் போறீங்க. சைட்டுக்கு போறப்ப அந்த டைம் வந்து அது நீங்க ஒரு எந்த சைட்னாலும் ஒரு 3 செகண்டுக்குள்ள நீங்க ஒரு சைட் பாத்தீங்கன்னா ஓகே. இது ஃபர்ஸ்ட் லேயர் எடுக்கிறதுக்கே 1.5 செகண்ட் எடுக்குது. அதாவது ஒரு சைட்ல முத இண்டெக்ஸ் ஓபன் பண்றதுக்கே 1.5 செகண்ட் எடுக்குது. ஸ்பீட் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 2 செகண்ட். ஒரு சைட்ல ஸ்பீட் இண்டெக்ஸ் எவ்வளவு தெரியுமா இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு சைட் ஓபன் ஆகுதுல்ல, இந்த மாதிரி ஒரு சைட் ஓபன் ஆறப்ப அட்லீஸ்ட் ஒரு 3 செகண்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அது நல்ல சைட். எப்பயுமே நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நீங்களும் அப்படிதான் போவீங்க, உங்களுக்கு அந்த டெக்னிக்கலா தெரியாது. ஒரு ஏதாவது வெப்சைட் போறீங்கன்னா அது ஒரு 3 செகண்ட்குள்ள லோட் ஆகுது அப்படின்னா அது நல்ல சைட். நீங்க அதை டிசைட் பண்றதுல 3 செகண்ட்ங்கிறது இன்டர்நெட் அதை டிசைட் பண்ணணும். அதோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்கு, என்னென்ன இமேஜஸ் இருக்கு, எவ்வளவு லைட் வெயிட்டட் இது பண்றாங்க. ஏன் வேர்ட்பிரஸ் சைட் சில நேரம் வந்து நிறைய பேர் வந்து கூகுள்ல ஈஸியா இண்டெக்ஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க தீம் வந்து அந்த வேர்ட்பிரஸ்ல தீம் சூஸ் பண்றாங்கல்ல, அது லைட் வெயிட்டட் தீம்னு சூஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே SEO ஃப்ரெண்ட்லியா இருக்கிற, அதாவது கூகுள்ல நல்லா ரேங்க் ஆகணும், வெப்சைட் கீவேர்ட்லாம் ரேங்க் ஆகணும்னா லைட் வெயிட்டட் தீம் தான் யூஸ் பண்ணணும். தீம் லைட்டா இருந்தா நம்ம இது நிறைய பேருக்கு ஈஸியா விசிபிலிட்டி ஆகும். நிறைய இமேஜஸ், நிறைய வீடியோஸ், நிறைய விஷயத்த வெப்சைட்ல போட்டுருந்தோம்னா கூகுள்ல இண்டெக்ஸ் ஆகாது. சரிங்களா? அது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால லைட் வெயிட்டட் தீம்னு நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஃபுல் பெயின், அதாவது என் சைட் இப்போ என் சைட் உங்களுக்கு பாக்குறப்ப இது உடனே மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்டர்நெட்டை பொறுத்த அளவுக்கு அதுல என்ன ப்ராப்ளம்னா, ரெட்ல இருக்கிறதுலாம் ப்ராப்ளம் தான். 4.53 செகண்ட்ஸ் டைம் எடுக்குது லோட் ஆகுது. இது வந்து ஒரு நல்ல இது கிடையாது, நல்ல இது கிடையாது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட ஒரு பெட்டர் கீவேர்டு வந்து கூகுள்ல வேற யாராவது எனக்கு இது பண்றாங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்ப நம்ம ரேங்கிங் ஆகிறோம். இப்ப நான் உங்களுக்கு சில கீவேர்ட்ஸ் காமிச்சிருப்பேன். கூகுள் ஆட்ஸ் தமிழ் பாட்காஸ்ட்க்கு ரேங்க் ஆகுதுன்னு. இப்ப எனக்கு அது ரேங்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே, காம்படிஷன் இல்லாதனால. பட் நாளைக்கு அது காம்படிஷன் நிறைய வந்துச்சுன்னா நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணியே ஆகும். ஆனா இப்ப நீங்க ஒரு காம்படிஷன் இருக்கிற ஒரு வெப்சைட்டோடய நீங்க பண்றீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சாதான் பண்ண முடியும். சரிங்களா? சோ இந்த மாதிரி இதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயின் அப்படின்னா என்னன்னா, இந்த சைட்டு இப்ப ரொம்ப முக்கியமானது. என்னோட சைட் வந்து ஸ்பீட் இண்டெக்ஸ் 7.1 செகண்ட். இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நான் வந்து இப்ப ஒரு டெமோக்காக நான் காமிச்சிட்டு இருக்கேன். நான் அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கனால சைட்டு. ஒரு சைட்டோட மினிமம் வந்து இது இன்டர்வியூ கொஸ்டின்லயே கேட்பாங்க. ஒரு சைட் வந்து மினிமம் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்குள்ள இருக்கிறது தான் ஒரு பெஸ்ட் சைட். சரிங்களா? ஒரு 3 செகண்ட்குள்ளேயே அது ரன் ஆகணும். அதுதான் ஒரு பெஸ்ட் சைட். ஒரு 7.1 செகண்ட் எடுக்குதுன்னா ஆப்வியஸ்லி நீங்க நிறைய கஸ்டமர்ஸ் இழந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பிசினஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இழந்துட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க வெப்சைட் இருக்கு, நம்மளுக்கு நிறைய இண்டெக்ஸ் ஆயிட்டு இருக்குன்னு. அது வந்து அந்த அளவுக்கு இது ஆகல. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். இப்ப பாருங்க, இந்த இதான் வந்து இந்த FCP, LCP இப்ப நான் சொன்ன இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ். இத பத்தி நீங்க பயப்பட வேணாம். இது என்னன்னு தெரிஞ்சுக்க மட்டும் சொல்லுங்க. நீங்க மோஸ்ட்லி இப்ப இருக்க இதுக்கெல்லாம் நீங்க இந்த இவ்வளவு டெக்னிக்கலா அவங்ககிட்ட சொல்லணும்னு இல்ல. நீங்க என்ன சொல்லணும், வேர்ட்பிரஸ் சைட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மோஸ்ட்லி என்ன ப்ரியாரிட்டி யூஸ் பண்ணணும்னா, சைட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, நிறைய இமேஜஸ்லாம் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு இதா இருக்கு, CSS ஃபைல்லாம் ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லிட்டு W3 கேட்சி வந்து நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லணும். அப்ப என்ன பண்ணுவான், இந்த பிளகின் ஆட் பண்ணுவான். W3 டோட்டல் கேட்சிங்கிற பிளகின் ஆட் பண்ணுவான். இதுல அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த டெவலப்பர், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ப்ரௌசர் கேட்சின்னு கொஞ்சம் இந்த கேட்சி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவான். இப்ப அங்க நடக்கிறதுக்குலாம் எக்ஸாக்டா இதுதான் தீர்வுன்னு சொல்ல முடியாது. அதுல இருக்கிற இல்ல கம்ப்ரஸ் மாறியான இல்ல தீர்வுகள் தான் இருக்கும்.
இதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயங்களை எனேபிள் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டிக் பண்ணுவாங்க, கேட்சி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லைன்னா சிலரை எனேபிள் இந்த இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சில இது பண்ணுவாங்க, இல்ல லைட்லி சில கோடிங் ஒர்க்கும் பண்ணுவாங்க, இல்ல கோடிங் ஒர்க்கும் இருக்கு. பட் மோஸ்ட்லி அவங்க நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை கம்ப்ரஸ் பண்றதுக்கு இந்த கேட்சிஸ்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது, இந்த ஃபிராக்மெண்ட் கேட்சி, இந்த டெக்னிக்கல் வேர்ட்ல தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அதை நீங்க வேர்ட்பிரஸ்ல தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கு அது என்ன பிளகின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. பட் நான் அந்த பிளகினே சொல்றேன். ரீசன் என்ன, இதுல தான் அந்த விஷயம் அவங்க பண்றாங்க, எனேபிள் பண்ணிட்டு இருக்காங்க, டிசேபிள் பண்றாங்க, இல்ல கோடிங் லைட்டா கரெக்ஷன்ஸ் பண்றாங்க. ஸோ இதை நம்ம எக்ஸாக்டா சொன்னோம்னாலே அவங்க நம்மளுக்கு பேஜஸ்ல இருக்க எரர்ஸ் அவங்க ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. புரியுதா நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு? விக்ஸுக்கும் அதே பிளகினா சார்? என்னங்க? விக்ஸுக்கும் அதே பிளகினா சார்? விக்ஸுக்கு வந்து விக்ஸுக்கு வந்து அது வராது. விக்ஸுக்கு வந்து நீங்க வந்து சைட் மேப்புக்கு வந்து கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டம்னு, சரிங்களா? கஸ்டம்ங்கிற ஆப்ஷன்ல நான் வந்து வேர்ட்பிரஸ்ல தான் சொல்றேன். மோஸ்ட்லி ஏன்னா எல்லாருமே வேர்ட்பிரஸ் தானே யூஸ் பண்றாங்க, அதனால நான் சொல்றேன். விக்ஸுக்கு வந்து நீங்க சைட் மேப் ஆட் பண்றது வந்து கஸ்டம்னு ஒன்று இருக்கும், அதுல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணுவோம், இந்த கரெக்ஷன்ஸ். இது என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் இதுலேயே பாருங்க, மொபைலில் இங்கே இந்த விசிபிலிட்டி, இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் 45 இருக்கு, டெஸ்க்டாப்ல பார்த்தீங்கன்னா 68 இருக்கு. ஸோ இப்போ இந்த எல்லோவில் இருக்கு அப்படின்னா இது க்ரீனுக்கு கொண்டு வரணும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து க்ரீனில் கொண்டு வரணும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ரெட்டு, இது ரெட்டு இப்போ மொபைலில் வந்து ரெட்டு காட்டுச்சு பார்த்தீங்களா? ரெட்டு வந்து லோ சைன், அவ்வளோ இருக்கக்கூடாது. ஆரஞ்சு வந்து மீடியம் சைன், க்ரீன் வந்து குட் சைன். அட்லீஸ்ட் மீடியம்லயாவது இருக்கணும், ரெட்ல இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். இப்போ எனக்கே வந்து என் சைட்டை நான் மொபைல் ஆப்டிமைஸ்ட் இப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல் ஆப்டிமைஸ்டா சைட் இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ 80% ஆஃப் பீப்புள் வந்து மொபைல தான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த பிசினஸ்னாலும் 90% வரைக்கும். ஸோ மொபைல் வைஸ்டா நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி டூல்ஸை செக் பண்ணிக்கிறதுக்கு தான் இது வந்து ஒரு கரெக்டா நம்ம இதை வந்து இது பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ அடுத்து வந்து இது ஒரு ஐடியா தான், இதையே பாருங்க. பேஜ் ஸ்பீடு மொபைல் ஃப்ரெண்ட்லி. எஸ்எஸ்எல் பத்தி நான் இப்போ ஆல்ரெடி சொன்னேன். எஸ்எஸ்எல் என்னன்னா ஆப்வியஸ்லி வந்து செக்யூர் சாக்கெட் லேயர். கூகுள்ல வந்து சைட் வந்து செக்யூர்டா இருக்கா, அப்படிங்கிறது அது வந்து ஒரு ரேங்கிங்கே ஒரு சிக்னல். கூகுள் என்ன சஜஸ்ட் பண்ணுவானா, உங்க சைட்டை காட்டணும் அப்படின்னா இது ஒரு சிக்னலா கன்சிடர் பண்ணுவான். உங்க சைட் வந்து ப்ரொடெக்டட் சைட்டா, இதை அவன் கன்சிடர் பண்ணுவான். இப்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்களும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட்டு, இன்னொருத்தவங்களும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட்டு, ரெண்டு பேருமே நல்லா கீவேர்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க, நல்லா ப்ராப்பரா சைட் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, ரெண்டுமே பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க சைட் வந்து ஒரு செக்யூரிட்டி சைட் இல்லை அப்படின்னா உங்க இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டான், அவங்க இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவான். ஸோ ஒரு சைட்டுக்கு ரொம்ப முக்கியம் வந்து எஸ்எஸ்எல் ரொம்ப முக்கியம். இந்த எஸ்எஸ்எல் எப்படி ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது நம்மளோட இதுவும் டெவலப்பரோட ஒர்க் தான், பயப்பட வேணாம். ஒரு சைட்ல இல்ல நீங்க தனியா வேர்ட்பிரஸ் சைட்டு, தனியா வேர்ட்பிரஸ் சைட்டு இல்ல, தனியா ஏதாவது வெப்சைட் பண்றீங்க அப்படின்னா சர்வர் நீங்க வாங்குறப்பே அவன் உங்களுக்கு அந்த சர்வர் கொடுக்குறவனே வந்து எஸ்எஸ்எல் வந்து ஆஃபர் பண்ணுவான். 1 year ஃப்ரீன்னு கொடுப்பான், 6 months ஃப்ரீன்னு கொடுப்பான், சம்டைம்ஸ் வந்து பே பண்ண சொல்லுவான் எடுத்தோன்னே. அதில் ஜஸ்ட் எஸ்எஸ்எல் நீங்க அதை எனேபிள் பண்ணா போதும். நீங்க அது ஒரு பெரிய விஷயம்லாம் நினைக்காதீங்க. நீங்க ஒரு வெப்சைட்க்கு ஒரு சர்வர் வாங்குறீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல் எனேபிள் பண்ணா போதும். மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸும் எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதை பத்தி அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது, இதுதான் எஸ்எஸ்எல்னு சைட் ட்ரஸ்டடுங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியாது. இதை நீங்க நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இது புரியுதா எஸ்எஸ்எல்? நெக்ஸ்ட் வந்து இப்போ இவர் கேட்டிருந்தாரு robots.txt. இப்போ நான் அதை தான் சொல்றேன். robots.txt அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உங்க சைட்ல நிறைய இது இருக்கும். இப்போ நான் நிறைய விஷயங்கள் உங்க சைட்ல இருக்கும். robots.txtங்கிறது சில பேஜஸ் வந்து உங்களுக்கு காட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ எப்படி சொல்றேன்னா, இது மோஸ்ட்லி யார் பண்ணுவாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட்டை வந்து ஒரு டெவலப்பர் கிரியேட் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு இதை ஷோ பண்ணியிருக்காரு, ஹோம், ஆத்தர், பிராண்ட் டெவலப்மெண்ட், இதெல்லாம் நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பேஜஸ்லாம் ஷோ பண்ணியிருக்காரு. ஆனா இதுல வேற ஏதாவது ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருப்பாரு, இன்னும் ஒரு 2-3 பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஆனா அது நம்மளுக்கு தெரியாது, கூகுள்ல இண்டெக்ஸே ஆயிருக்காரு. அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அந்த டெவலப். ஆனா இந்த சைட்ல அது இருக்கும், இந்த growwithdigitalexperts.comல அது இருக்கும். ஆனா அது இந்த டெவலப்பருக்கு மட்டும்தான் தெரியும். கூகுள்ல இண்டெக்ஸே ஆகாது. கூகுள்ல இதெல்லாம் இண்டெக்ஸ் ஆனதுனால தான் கூகுள்ல தெரியுது. ஆனா அது வந்து அவருக்கு மட்டும் தான் தெரியும்.
ஸோ அது அந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் robots.txt யூஸ் பண்ணுவோம். robots.txtங்கிறது என்னன்னா கூகுள்ல நம்மளோட சைட்ல எதெல்லாம் இண்டெக்ஸ் பண்ண தேவையில்ல, வர தேவையில்ல. எனக்கு இந்த புக்கு பிளாகுங்கிறது வர தேவையில்லைன்னா இது எனக்கு நான் வர தேவையில்லாம பண்ணிக்கலாம். அதுக்கு நான் robots.txt யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன நம்ம சிம்பிளி பண்ணுவோம்னா சிம்பிள் கோடு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஒரு இந்த இது நம்ம வந்து இதை சரி ஓகே இதை டெவலப்பர்ட்ட நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி டெவலப்பர்ட்ட நம்ம என்ன சொல்லணும், எனக்கு இந்த பேஜ் வர வேணாம்னு சொன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா அதை பண்ணிடுவான். பட் அவன் என்ன பண்றாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மோஸ்ட்லி அவன் என்ன பண்ணுவான்னா இந்த கோடு மாதிரி இருக்கும். யூசர் ஏஜென்ட் இது ஒரு ஜென்ரல் கோடு, இதை பார்த்து இது பண்ண வேணாம். யூசர் ஏஜென்ட்னு போட்டு ஜஸ்ட் கோல் இது ஒரு டிஃபால்ட் கோடு. எந்த பேஜை நம்ம பிளான் பண்ணிக்கணுமோ அதுக்கு ஒரு ஜென்ரல் கோடு இது. யூசர் ஏஜென்ட் டாட் ஸ்டார்னு கொடுத்துட்டு டிஸ்அலோ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா டிஸ்அலோன்னு கொடுத்துட்டோம்னா இதான் ஒரு ஜென்ரல் கோடு. இந்த கோடை நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபைல வந்து அவன் சர்வர்ல ஸ்டோர் பண்ணியிருப்பான். இதை கொடுத்துட்டோம்னா எந்த பேஜ் அவன் காட்ட வேணாம்னு நினைக்கிறானோ அந்த பேஜ் அவன் கூகுள்ல காட்ட தேவையில்லை இந்த கோடை யூஸ் பண்ணணும். சரிங்களா? யூசர் ஏஜென்ட் டாட் ஸ்டார் டிஸ்அலோ. இந்த யூசர் ஏஜென்ட்ங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து டெக்னிக்கல் வேர்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கூகுள் ஒரு சர்ச் இன்ஜின், யாகு ஒரு சர்ச் இன்ஜின், பிங் ஒரு சர்ச் இன்ஜின், இந்த மாதிரி எந்த சர்ச் இன்ஜின்லயுமே என்னோட இந்த யூஆர்எல் காட்டக்கூடாது அப்படின்னு டிஸ்அலோல அதை மென்ஷன் பண்றோம். அததான் இதோட அர்த்தம். இந்த யூசர் ஏஜென்ட் டிஸ்அலோங்கிறது. அதாவது இந்த இதுலயே வேற ஏதாவது ஒரு பேஜஸ் இருந்தா கூட இப்ப பிளாக்ங்கிற பேஜை கூகுள்ல காட்டக்கூடாது அப்படின்னா அதுல இண்டெக்ஸே ஆகாது. அதுதான் robot.txt. புரியுதா? சைலண்டா இருக்கீங்க. புரியுதா இல்லையா? புரியுதா? இருக்கு, புரியுது சார், புரியுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இது வந்து இது பண்ண இதுதான் ஆன் பேஜஸ் வந்து நான் என்ன சிம்பிளாக தான் என்ன சொல்லி இது என்ன டீட்டெயிலாக போகல. ஏன்னா நீங்கள் இது எல்லாமே முக்கியமான ஸ்டெப்பு. எஸ்சிஓக்கு நீங்கள் ஒரு சைட்டுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் அடுத்து போக முடியும். ஃபர்ஸ்ட் ஆன் பேஜ்ங்கிறது ஒரு பேசிக்கான ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கான ஆன் பேஜ் ரெடி பண்ணுவீங்க. ஆன் பேஜ் ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஆன் பேஜ்னா அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கிற டைம்லயே நீங்க வந்து டெவலப்பர்ஸ் இந்த எரர்ஸ் எல்லாம் கொடுத்துருவீங்க. இந்த டெவலப்பர்ஸ் அவங்க முடிக்கிறதுக்கே 1 month 2 months சில நேரம் ஆக்கிடுவாங்க. இந்த பேரலல் டைட்டில் தான் நீங்க ஆன் பேஜஸ் ரெடி பண்ணுவீங்க. ஒவ்வொரு பேஜஸ்க்கா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு பேஜுக்கு சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் ரெடி பண்ணுவீங்க. டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இந்த 2 months டைம்லயே இந்த இதை கிளியர் பண்ணிடுவான். எரர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ணிடுவான். கிளியர் பண்ணி ஒரு நல்ல பெர்சன்டேஜ் வச்சிருவான். அது இந்த ஒர்க் ஆன் பேஜ் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு சைட் நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, 90% இருக்கு அப்படிங்கிறப்பதான் நீங்க வந்து ஆஃப் பேஜே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டிங் ஒர்க். இது வந்து ஜஸ்ட் இப்ப புரியுதா? ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் வந்து கம்ப்ளீட்டா ஒரு வெப் டெவலப்பரோட ஒர்க்கையும் பாக்குறாரு, ஒரு மார்க்கெட்டிங் ஒர்க்கையும் பாக்குறாரு, ஒரு கண்டென்ட்டாவும் பாக்குறாரு, கீவேர்ட் ஸ்பெசிஃபிக்காவும் யோசிக்கிறாரு. ஸோ இப்படிதான் நம்ம இது பண்றோம். இப்ப இப்ப இங்க சொன்னேன் பாத்தீங்களா? இப்ப இந்த பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ் மாதிரி நிறைய டூல் இருக்கு. நீங்க வந்து மொபைல் ஆப்டிமைசேஷன் செக் பண்ணீங்கன்னா நிறைய வரும். மொபைல் ஸ்பீடு, மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட்லாம் கொடுத்தீங்கன்னா நிறைய சைட் வரும். இப்போ நான் இது சொன்னது ஒரு 2 சைட் மட்டும் தான் சொன்னேன். இங்க பாருங்க நிறைய சைட் இருக்கும். இந்த எல்லா சைட்லயுமே செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒரு முக்கியமானது இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி நான் எரர் சொல்றேன்ல, கூகுள் பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல, ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கு, குரோம் எக்ஸ்டென்ஷனு. நீங்க யாராவது ஒரு சைட்ல நீங்க எரர் என்னென்ன எரர்லாம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலாம். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் நேம் வந்து லைட் ஹவுஸ் கூகுள்னு சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஜஸ்ட் இந்த குரோம் ஃபார் டெவலப்பர்ஸ் இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு எதுவுமே வர மாட்டேன்ற. ஜஸ்ட் மினிட், இது ஓவர்வியூ போகுது. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. வில் சப்போர்ட் லைட். சரி நான் வந்து போனதே வந்து குரோம்ல போனோம். ஓகே, ஜஸ்ட் லைட் ஹவுஸ்னு போயிட்டு ஆட் டு குரோம்னு கொடுங்க. ஆட் டு குரோம்னு கொடுத்து ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எந்த சைட்டை செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைட்டுக்கு இது விசிபிலிட்டியா வந்துடும். இப்போ வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் வேற ஏதாவது ஒரு டெவலப்பர் ஆன்லைன் கொடுக்குறேன்.
இப்போ நான் இப்போ இது எப்படி போகணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கோல்மேட் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த பேஜ் நீங்க போகணுமோ இப்போ நான் இந்த வெப்சைட் இந்த டெவலப்பர் ஆன் ரெண்ட்ல இந்த வெப்சைட் போறேன். இந்த பேஜுக்கு நான் வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் இஷ்யூஸ்ன்னு போறப்ப ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு லைட் ஹவுஸ்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் ரிப்போர்ட்னு வரும். ஜென்ரேட் ரிப்போர்ட்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது ஒன்றும் ஆகும். ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ரொம்ப பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சிமிலரான கூகுள் டூலு. அதில் காட்டுற அதே இதுதான் இதில் காட்டும். பட் இது டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் இது காட்டும். அதோட டீட்டெயில்டாக காட்டும் லைட் ஹவுஸ் டூலு. இங்கே பாருங்க இந்த சைட்டில் என்னென்ன எரர்லாம் இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே இப்போ இங்கே காட்டுது. இங்கே என்னென்ன இமேஜ் எலமெண்ட்ஸ் டு நாட் ஹேவ் எக்ஸ்பிளிசிட் வித். இமேஜுக்கு வந்து கரெக்டான வித் ஹைட் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இதெல்லாம் கோடிங் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெவலப்பருக்கு அனுப்பினாலே போதும். இதை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப யோசிக்கவே இல்லை. பட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. எனேபிள் டெக்ஸ்ட் கம்ப்ரஷன்னா இந்த இடத்துல வந்து அதாவது நிறைய சிஎஸ்எஸ் டீம் வந்து சிஎஸ்எஸ்ல பண்ணியிருக்க ஃபைல்லாம் வந்து டெக்ஸ்ட்டை கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும். அப்புறம் வந்து ரெடி இங்கே மெயின் த்ரெட் இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்டு தான். அதாவது இதெல்லாம் அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்க. இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இதை காப்பி பண்ணி இந்த ஃபைலை நீங்கள் உங்களுக்கு அனுப்பினாலே அவங்களுக்கு புரியும். பட் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். இப்போ மினிமைஸ் மெயின் த்ரெட் ஒர்க் அப்படி என்னன்னா சைட்டு லோட் ஆகிறப்ப வந்து ஸ்கிரிப்ட் HTML CSSலாம் அதிகமாக லோட் ஆகுது. ரொம்ப ஸ்லோவாக லோட் ஆகுது. இது வந்து மெயின்லி ஃபேக்டர் என்ன, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் தான் யோசிக்கணும். நம்மளுக்கு நம்மளோட ப்ராடக்ட்டை யூசருக்கு கொண்டு போறோம். அப்ப கொண்டு போறப்ப அது வந்து கூகுள் சில விஷயங்களை தடுக்கிறான். அதுல முக்கியமானது சைட் ஸ்பீடு லோவா இருக்கு. சைட் ஸ்பீடுக்கு இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு. இதான் நியூ கான்செப்ட். அதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு ரீசன்ஸ், அவ்வளவுதான். இது இந்த ரீசனை கிளியர் பண்ணா வருமானா இதுக்கு ஒரு காம்பினேஷன்ல எல்லா ரீசன்ஸையும் கவர் பண்றப்ப இது வரும். இமேஜ் சைஸை குறைக்கிறது, நீங்க வந்து இந்த மாதிரி சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இது பண்றது, எக்ஸிகியூஷன் டைம் ஃபர்ஸ்ட் லோட் ஆகிறப்ப அது மட்டும் ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்கிறது, சைட்டு ஃபுல்லா லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறது. இந்த எல்லா ரீசன்ஸுமே இந்த பிரச்சனை தான். இமேஜஸ் வந்து நீங்க வந்து பெரிய கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்காம ஃபைல் பெருசா கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதுல வந்து வரும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். இதுல எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அதே மாதிரி இமேஜ் எலமெண்ட்ஸ் ஹேவ் ஆல்ட் ஆட்ரிபியூட்ஸ். நேற்று சொன்னோம் ஆல்ட் ஆட்ரிபியூட் எதுவுமே கொடுக்கல, கீவேர்ட் கொடுக்கல, அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. இன்னொன்று முக்கியமானது, இப்ப நான் ஒன்று சொல்லாம விட்டுட்டேன். ஆன் பேஜ்ல ரொம்ப முக்கியமானது வந்து இன்டர்னல் லிங்க்ஸ். அது இதுல வரல. இன்டர்னல் லிங்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப என்னோட சைட்ல இப்ப டெவலப்பர் ஆன் ரெண்டே போறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே வந்து எல்லா சைட்ஸ்லயும் இருக்கக்கூடியது. இதுவும் எல்லா சைட்ஸ்லயும் இருக்கக்கூடியது. அதனால எல்லாமே நான் சொல்றேன். ஒரு சைட்டுக்கு போனீங்கன்னா இப்ப இந்த ஒரே பேஜ்ல இவ்வளோ லிங்க் வச்சிருக்கான். இது ஒவ்வொன்றும் லிங்க் தான். இவன் சம்பந்தப்பட்ட லிங்க். யூஎக்ஸ் டிசைனர்னு வச்சிருப்பான். இங்க மெஜெண்டோ டெவலப்பர்னு வச்சிருக்கான். அவன் சைட்ல எவ்வளவு இன்டர்னல் லிங்க் வச்சிருக்கான்னு பாருங்க. இன்டர்னல் லிங்க்னா என்னன்னா அவன் சைட்ல இருந்து அவன் சைட்டுக்கே வேற வேற லிங்க் த்ரூவா போறது. இப்ப நம்ம இது உள்ள போனோம், இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டை கிளிக் பண்றோம், அவனோட சைட்ல இன்னொரு பேஜுக்கு போயிட்டு இருக்கும், இன்னொரு பேஜுக்கு போயிட்டே இருக்கும், திருப்பி வரோம், அவன் சைட்டுக்கே இன்னொரு பேஜ் போறோம், திருப்பி மேல கிளிக் பண்றோம், மொபைல் ஆப் டெவலப். இப்ப அவன் சைட்ல இந்த மாதிரி நிறைய இன்டர்னல் லிங்க்ஸ் வச்சிருக்கான்ல. இந்த மாதிரி இன்டர்னல் லிங்க் வைக்கிறது நம்மளுக்கு வந்து எஸ்இஓக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கூகுள்ல ரேங்க் ஆகிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நிறைய இந்த மாதிரி லிங்க்ஸ் சரி இன்டர்னல் லிங்க்ஸ். இதே எக்ஸ்டர்னல் லிங்க்னு இருக்கு. எக்ஸ்டர்னல் லிங்க்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து வேற சைட்டுக்கு போறது. இப்ப நான் இங்க வச்சிருக்கேன். இப்ப இப்ப டெவலப்பர் ஆன் ரெண்ட் இருக்கு. இவன் கொடுத்துருக்கானான்னு அது தெரியல. ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுக்கறது நல்லதுதான். இவன் எதுவும் கொடுக்கல. இப்ப இங்க இருந்து இப்ப ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி வேற ஏதோ சைட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எக்ஸ்டர்னல் லிங்க். இதான் ரொம்ப முக்கியமானது. என்னோட சைட் வந்து ஸ்பீட் இண்டெக்ஸ் 7.1 செகண்ட். இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நான் வந்து இப்ப ஒரு டெமோக்காக காமிச்சிட்டு இருக்கேன். நான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கனால சைட்டு. ஒரு சைட்டோட மினிமம் வந்து இது இன்டர்வியூ கொஸ்டின்லேயே கேட்பாங்க. ஒரு சைட் வந்து மினிமம் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்குள்ள இருக்கிறது தான் ஒரு பெஸ்ட் சைட்டு. சரிங்களா? ஒரு 3 செகண்ட்குள்ளேயே அது ரன் ஆகணும். அதுதான் ஒரு பெஸ்ட் சைட்டு.
ஒரு 7.1 செகண்ட் எடுக்குதுன்னா ஆப்வியஸ்லி நீங்க நிறைய கஸ்டமர்ஸை இழந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த அந்த பிசினஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸை இழந்துட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சு